ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை தொடர்ந்து பண்ணுறீங்க. இல்லைன்னா நான்லாம் இங்கே நின்றுக்க முடியாது. ஸோ அதை எனக்கு பண்ணுறதுக்கு நன்றி, இந்த படத்துக்கு பண்ண போகிறதுக்கும் நன்றி. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் திரைப்பட குழுவினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ ஸ்பெஷல் விஷஸ் ஃபார் ராணவ். வாழ்த்துக்கள் ராணவ். ஸோ இன்னொரு ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ நிறைய நல்ல கதைகள் கேட்டு நிறைய நல்ல நல்ல படம் பண்ணணும், நிறைய நல்ல டீம் கூட. ஸோ ஐ மீன் பேக் ஸ்க்ரீனில் நிறைய தடவை நேரில் மீட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணுறது தான், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பொறுமையாக, ஒரு அவசரமும் இல்லை, எங்கேயுமே சினிமா எங்கேயும் ஓட போகிறதில்ல, சினிமாக்குள்ளார தான் நம்ம ஓட போகிறோம். அதனால் பொறுமையாக கதை கேட்டு நல்ல டீமோட இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ த பெஸ்ட். பிகாஸ் எனக்கு பர்சனலாக ராணவ் தெரியும். சினிமாவில் எல்லாருக்குமே இருக்கும்ல ஒரு பெரிய கனவு இருக்கும். அந்த கனவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ரூட்டே நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே சக்ஸஸ் ஆனவங்கள தான் முன்னாடி பார்த்துட்ருப்போம். எல்லா சக்ஸஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட ரூட் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ரூட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு தேடல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார தான் நிறைய வலி பெயின்லாம் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபேஸில் ராணவ் இருக்கான். இந்த வலியையும் இந்த பெயினையும், ஐ மீன் நல்ல கதையை தேடணும், நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற அந்த பெயின் இருக்குல்ல, அதை வந்து என்ஜாய் பண்ணு. இந்த ஜிம்முக்கு போனால் வலிக்கிறத என்ஜாய் பண்ணால் சூப்பராக உடம்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சினிமாவில் கிடைக்கிற வலி எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னா சினிமா திருப்பி தர சுகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேடி கண்டுபிடிச்சி நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டீமுக்கு என்னோட விஷஸ். ஜிவி சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் புதுசாக படம் பண்ணுற எல்லாருக்குமே அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தேவைப்படும். ஜிவி சார் மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து புதுசாக வர்ற எல்லாருக்குமே வந்து ஐ மீன் புதுசு பழசு அப்படின்னு பார்க்காம படம் என்ன கதை என்ன அப்படின்னு கேட்டு பண்ணுற அந்த 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 மனசுக்கு ஜிவி சாருக்கு வந்து தேங்க்ஸ். இப்போ ஆக்சுவலாக கிளம்பிட்டாரு. உட்காந்துருக்கும்போது என்கிட்ட சொன்னார், செம்மையாக ஒரு கதை கேட்டேன், இந்த படத்துக்கு வந்து நான் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க என்ன அப்படின்னாரு. விச் இஸ் அது ஒரு பெரிய பிளெஸிங். அது என்ன மாதிரி பசங்களுக்கு வந்து அது வார்த்தையிலலாம் சொல்ல தெரியாது. ஒரு பெரிய தேங்க்ஸ் சார், ஜிவி சார். பிகாஸ் நிறைய தடவை எனக்கு தோணியிருக்கு ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையும் நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணதே இல்லை. அதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பயம் தான். அவரோட சம்பளத்தை கொடுத்து அவரை என்னால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற தயக்கம் தான் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாமல் நான் இருந்தது. பட் அதை வந்து அந்த ஒரு செகண்டில் உடச்சி விட்டு போயிட்டார் அந்த மனுஷன். ஸோ ஜிவி சாருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ். ஸோ இதை கண்டினியூஸாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமேட்டும் பண்ணுவார் ஜிவி சார். ஸோ அதுக்கு வந்து என்னோட நன்றி. அண்ட் காந்தி கிருஷ்ணா சார். ஸோ செல்லமே படம் அண்ட் ஆனந்த தாண்டவம் இதெல்லாம் வந்து ஃபேவரட் மூவிஸ். ஐ மீன் எனி டைம் வாட்சபிள் மூவியில் இருக்கும் அதெல்லாம். ஸோ இப்போ ஒரு புது ஹீரோ கூட படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் மொத்த க்ரூவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் April 24 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் பிரதர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டுட்டு நேராக போய் டிக்கெட்டை போட்டுருங்க, படத்தை போய் தேட்டரில் பாருங்கள்.